ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழ் பூங்கா சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் ஏற்கனவே சனிதோஷம், பூர்வ ஜென்ம பாபம் இதெல்லாம் நீங்கள் எளிமையான சில பரிகாரங்களை பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது தொலைந்த பொருள் திரும்ப கிடைக்க, வாராக்கடன் வசூலாக, நம்முடைய கடன் அடைய செய்ய வேண்டியதை பற்றித்தான். நாம் என்னதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில சமயங்களில் நம்முடைய பொருட்கள் தொலைந்து போவது சகஜம். கைமறதியாக ஒரு பொருளை எங்கேயாவது வைத்து விடலாம், அல்லது எங்கேயாவது விட்டு வந்து விடலாம். இல்லைன்னா நம்ம வீட்டு கல்யாணம் போன்ற விசேஷங்களில் நாம் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஏதாவது நகையோ விலையுயர்ந்த பட்டுப்புடவையோ காணாமல் போய்விடலாம். இல்லைன்னா இருக்குது மொபைல் ஃபோன் தொலைந்து போவது. ஒரு பொருள் தொலைந்து போனால் பண நஷ்டம் மட்டுமல்ல, தேவையில்லாத மன உளைச்சலும் ஏற்படும். அதே மாதிரி கடன் தொல்லை இருக்குது பாருங்கள். கடன் தொல்லைனா 2 விதம் இருக்குது. நாம் கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல் சிரமப்படுறது ஒரு பக்கம்னா, யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திரும்ப வசூல் பண்ணுறதுக்கே ரொம்ப அவஸ்தை. இந்த விஷயத்தில் கம்பர் சொன்னது தப்பு. அது என்ன தெரியுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு பாடிட்டார். அவர் இன்னைக்கு இருந்திருந்தார்னா, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு தான் பாடணும். இதை பற்றி ஔவையார் நறுக்குன்னு 4 வார்த்தையில் ரொம்ப சரியாக சொல்லிட்டாங்க. கொடுத்தது கேட்கின் அடுத்தது பகை. சரி, இப்போது அந்த மாதிரி தொலைந்து போன பொருள் கிடைக்க, கடன் தொல்லை நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு தீபம் ஏற்றுவது கால பைரவருக்கு. ஏற்றுகிற நாள் செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை அஷ்டமி அன்று ஏற்றினால் ரொம்ப விசேஷம். 2ம் சேர்ந்து வருகிற நாள் என்றால் ரொம்பவும் விசேஷம். இங்கே நான் காட்டியிருப்பது ஒரு சக்தி வாய்ந்த காளி கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விசேஷமான அஷ்டபுஜங்களுடன் காட்சியளிக்கும் அஷ்டபுஜ காலபைரவர் ஆவார். இந்த காளி கோவில் திரிநேத்திர தசபுஜ வக்ரகாளியம்மன் கோவில். சொல்லும்போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த காளிக்கு 3 கண்கள், 10 கைகள். கல்கத்தா காளியைப் போலவே அதே அம்சத்துடன் விளங்கும் காளியாகும். இந்த காளியை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்புறமா போடுறேன். இந்த காலபைரவருக்கு எப்படி தீபம் ஏற்றணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லாமல் பின்னணியில் பேக்ரவுண்டில் ஒலிக்கிற மந்திரங்களை கேட்டுக்கோங்க. இது காளி கோவிலில் நவசண்டி யாகம் நடக்கிற போது ஆவாகனம் பண்ணுகிற மந்திரம் ஒலிக்கிறது. கூர்ந்து கேட்டுக்கோங்க, நல்ல பலன் கிடைக்கும். அந்த சப்தங்களை அதுக்காகத்தான் நான் மியூட் பண்ணாமல் விட்டிருக்கேன். எப்படி தீபம் ஏற்றணும்னு இந்த வீடியோவை பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு மண் அகல் விளக்கு, அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாகவும் இருக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் துணி காட்டன் துணியாக இருக்கணும். அப்போ தான் அதில் விளக்கு ஏற்ற முடியும். பூஜா ஸ்டோர்களில் கேட்டால் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த துணியில் 11 அல்லது 13 மிளகுகளை எடுத்து ஒரு சிறிய மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. அதை அந்த அகலில் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விடுங்க. காலபைரவர்கிட்ட ஏற்றி வைங்க. தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. அதே போலவே கொடுத்த கடன் வசூலாக, நம்முடைய கடனை திரும்ப அடைக்க, வறுமை நீங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தீபம் ஏற்றுவது ஒரு எளிய பரிகாரம் ஆகும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்ற வேண்டும். தேய்பிறை அஷ்டமி அன்று ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இந்த 2ம் சேர்ந்து வரும் நாள்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விளக்கு போடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா நான் அந்த விளக்கு ஏற்றினது சண்டியாகம் நடக்கிற அன்னைக்கு ஏற்றிருக்கேன். அதை நான் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா பின்னணியில் அந்த சண்டியாக ஆவாகன மந்திரமெல்லாம் கேட்குது. கரெக்டாக நான் விளக்கை ஏற்றும்போது நல்ல சகுனமாக கெட்டி மேளமெல்லாம் கேட்குது பார்த்திங்களா. அதனால் கோவிலுக்கு போக முடியலன்னாலும் பரவாயில்லை, இந்த வீடியோவை பார்த்தாவது புண்ணியம் பெறுங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய தமிழ் பூங்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சமையல் பற்றியும் பாட போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. காத்திருங்க. அதுவரை விடைபெறுகிறேன். இது உங்கள் தமிழ் பூங்கா சேனல் இந்திரா.